நீரின்றி அமையாத உலகம் என்று உலக தண்ணீர் தினம். வணக்கம், நான் உங்கள் திருவெற்றிக்கு தினேஷ். உலக தண்ணீர் தினத்தினிலே இன்று நாம் நமது ராமநாதபுரம் மாவட்டத்தை பற்றி கண்டிப்பாக பேச வேண்டிய சூழ்நிலையில் தான் உள்ளோம். தமிழக அரசு ராமநாதபுரம் மாவட்டத்தை வறட்சி மாவட்டமாக அறிவித்திருக்கின்றது. வறட்சியாகத்தான் உள்ளது. கருவேல மரங்கள் நிறைந்து கிடக்கின்றது. தண்ணீர் மழை பெய்தாலும் வறட்சி மாவட்டம்தான். அதுதான் எப்படி என்று தெரியவில்லை. நமது மாவட்டத்தில் 1690 கண்மாய்கள் இருக்கின்றன. நாரை பறக்க முடியாத ராஜசிங்கமங்கலம் 48 மடைகளை கொண்டது. தமிழ்நாட்டில் 2வது பெரிய கண்மாய் ராமநாதபுரம் பெரிய கண்மாய். இது போக இன்னும் பல பெரிய கண்மாய்கள், ஊரணிகள், குளம், குட்டைகள், இப்படி நீர் மேலாண்மைக்குண்டான அனைத்து வசதிகளுமே இருந்தும் நம்முடைய மாவட்டம் வறட்சி மாவட்டம்தான். இதை நம்பித்தான் நாம் ஆக வேண்டும். ஏனென்று பார்த்தால் நம்மிடையே இருக்கும் பிரச்சனைகளை வைத்துக்கொண்டு அரசியல் செய்வதுதான் இந்த அரசியல்வாதிகளின் பிழைப்பு. இதை நாம் தடுக்கவோ முடியாது. இதை நாம் எதிர்த்து கேள்வி கேட்டோம் என்றால் ஏதோ நம்மை தீவிரவாதிகள் என்று போல் பார்ப்பார்கள். இதை தீர்க்க என்னதான் வழி? நீர்நிலைகளை தூர்வாரி நீர் மேலாண்மை செய்வது அரசின் கடமை. இதை எந்த அரசும் செய்வதில்லை. நீர்வழி வழித்தடங்களை மேம்படுத்துவது அரசின் கடமை. அதையும் செய்வதில்லை. மக்களுக்கு அடிப்படை உரிமை தண்ணீர். அந்த தண்ணீரை ஒரு நிறைவான அளவுக்கு இந்த அரசுகளால் கொடுக்க முடியவில்லை. ஆனால் ஊருக்கு ஊர் மதுக்கடைகள் இருக்கின்றது. மதுக்கடையினால் அரசாங்கம் வருமானம் பெற்றுக்கொண்டிருக்கிறது. ஆனாலும் அரசின் வருவாய் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனாலும் அரசு கடனில் இருக்கின்றது 10 லட்சம் கோடி. இதை நாம் நம்பித்தான் ஆக வேண்டும். இப்படி உண்டான அரசியல் காரணங்களால் ராமநாதபுரம் மாவட்டம் என்பது வறட்சி மாவட்டமாகவே உள்ளது. நம்மிடம் உள்ள நீர்நிலைகளை தூர்வாரி நீர் மேலாண்மை செய்தாலே நம்மிடம் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் பயன்படுத்தி கொள்ளலாம். இதை ஏன் அரசுகள் செய்வதில்லை? இதை ஏன் நம் அரசுகளிடம் நாம் கேள்வி கேட்பதில்லை? வருகின்ற ஏப்ரல் 23 ஜனநாயக போர் நடைபெற இருக்கின்றது. நம்மிடம் வாக்கு என்ற ஆயுதம் இருக்கின்றது. இந்த வாக்கு ஆயுதத்தினை நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டால் நம்மிடம் உள்ள பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட அரசு அமைய வேண்டும். அப்படிப்பட்ட அரசு அமைவதற்கு நீங்கள் நாம் மிக தெளிவான அரசியல் விழிப்புணர்வோடு செயல்பட்டு இந்த வாக்குரிமையை நன்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தண்ணீர் தேவை என்பது உலக தேவைக்குண்டான அரசியல். இந்த அரசியலை நன்கு புரிந்து கொண்டு நமது அரசியல்வாதிகளும் நமக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுக்க வேண்டும். இந்த தேர்தலை பொறுத்தவரை முக்கியமான பிரச்சனையாக கருதப்படுவது எங்குமே குடிநீர் தட்டுப்பாடு தான். 5 ஆண்டுகளாக இந்த பிரச்சனையை கூட தீர்க்க முடியாத அரசு விடியல் அரசு என்று விளம்பரப்படுத்திக் கொள்கின்றது. இந்த அரசுக்கே மீண்டும் நீங்கள் வாக்கு செலுத்தப் போகிறீர்களா? இல்லை, மக்கள் நலனில் அக்கறை கொண்டு உங்களை பற்றியே யோசித்து உங்களுக்காகவே திட்டங்கள் வகுத்து வரும் அரசியல்வாதிகளுக்கு உங்கள் ஓட்டுகளை செலுத்தப் போகிறீர்களா என்று யோசித்து இந்த தேர்தலை பயனுள்ள முறையில் பயன்படுத்திக் கொள்ளுமாறு மக்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.